ஃபேமிலிஸ் குட் மார்னிங். இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாணம் இருக்கின்றார் எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு 9வது வாரம் வெற்றிலை தீபம் நல்ல முறையாக போட்டு முடிச்சிட்டேன். இதில் ஒரு எப்படி சொல்கிறது, உணர்வுபூர்வமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை எப்படி நான் வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் வெளிப்படுத்துகிறேன். அப்புறம் இன்றைக்கி 12th எக்ஸாம் எழுதுகிற எல்லா தகவத்துக்கும் ஆல் பெஸ்ட் ஆகும். பயாலஜி எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதை எதையுமே மைண்டில் வச்சுக்காமல் படித்த கொஷினை போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தெரியாத கொஷினை அட்டன் பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 98% எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிடுங்க. சரியாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணாலும் நமக்கு மார்க் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுங்கனால. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லபடியாக பண்ணுங்க தங்க. ஆல் பெஸ்ட் ஆகும். Shobha Janishri பர்த்டே ஹாப்பி பர்த்டே தங்க. லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொன்னாங்க, கல்பனா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹாய். அதுக்கப்புறம் நேம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், மன்னிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளி சாப்பாடு செஞ்சுருக்கேன். நைட்டே நான் செஞ்சுட்டேன். இந்த பக்கம் அது தொட்டுக்கு இப்போ தான் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக வறுத்துருக்கேன். இன்றைக்கி தீபாவளிக்கு பருப்பு பாயசம் தான், பாசிப்பருப்பு பாயசம் தான் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி